சபாநாயகர் அவர்களே, 2 வருடங்களுக்கு எமது அமைச்சர் டாக்டர் ராஜசேனாரத்ன அவர்கள் இந்த அரசின் மூலம் அவர் இந்த அமைச்சை பாரம் எடுத்ததின் பின் இன்று கிட்டத்தட்ட 150% வைத்தியசாலைகளில் ஆல்மோஸ்ட் அதனுடைய தரங்கள் உயர்த்தப்பட்டதை நாங்கள் காணுகின்றோம். இவையின் மூலம் இன்று அமைச்சர் அவர்களின் சில தீர்க்கமான முடிவின் காரணமாக இன்று நாட்டிலே உள்ள மக்களுக்கு முழுமையான சேவையை நாங்கள் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வைத்திய சுகாதார சேவையிலே முழுமையான சேவையை இன்று எம அமைச்சு மூலம் நாங்கள் வழங்குவதை காணுகின்றோம். இருந்தாலும் கூட நாங்கள் நிறைய குறைபாடுகளும் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். உண்மையிலே சொல்லப்போனால் அண்மையிலே கல்முனை அஷ்ரஃப் ஆதார வைத்தியசாலையிலே அதாவது நரம்பு ஒன்று மூளையில் வெடித்ததன் காரணமாக அந்த நோயாளியை அங்கு கல்முனை அஷ்ரஃப் வைத்தியசாலையில் இருந்து நாங்கள் கண்டி வைத்தியசாலை கொண்டு வந்து அன்று அந்த நோயாளிக்கு அன்று இரவாக வைத்தியம் பண்ணி அந்த நோயாளியை நாங்கள் மீண்டும் கல்முனை அஷ்ரஃப் வைத்தியசாலை கொண்டு சென்றதை நாங்கள் கண்டோம். உண்மையிலே இது மிகவும் கவலைக்குரிய விட. ஏனென்றால் கண்டி அரசு வைத்தியசாலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த வைத்தியசாலை கிட்டத்தட்ட 7 மாகாணங்களுக்கு இன்று அது உதவி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் இன்று இந்த விடயத்தை பற்றி நான் அமைச்சரிடம் கூறியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நிதி அமைச்சரிடம் கூறின போது இவைகளுக்கு முக்கியமாக பணங்கள் நாங்கள் பெற வேண்டியிருக்கின்றது. இதன் மூலம் வெளிநாட்டு பணங்களை பெற்று சரி இந்த கண்டி இந்த அரசு ஆதார வைத்தியசாலையை நாங்கள் தரம் உயர்த்த வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் அதாவது 7 மாகாணங்களில் உள்ள அவசர சிகிச்சைகளுக்காக நாங்கள் இன்று கண்டி வைத்தியசாலையை நோக்கி வர வேண்டியிருக்கின்றன. இந்த கண்டி வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட வேண்டியது தரம் உயர்த்திருந்தாலும் கூட அங்கு உள்ள சரியான வாட்டுக்கள், சரியான ஆபரேஷன் தியேட்டர்கள் இல்லாமையின் காரணமாக இன்று இந்த நோயாளிகள் அவசியப்படுவதை இட்டு நான் கவலை அடைகின்றேன். இருந்தாலும் கூட இன்று உங்களுக்கு தெரியும், இன்று எமது நாட்டிலே தொற்றா நோயின் காரணமாக இன்று மிகவும் மோசமான நிலையிலே இன்று மக்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் காண்கின்றோம். இன்று இந்த தொற்றா நோயின் காரணமாக உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த நோயை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் எமது அமைச்சு இந்த வருடம் தீவிரமான ஒரு வேலைத்திட்டத்திலே நாங்கள் இயங்கியிருக்கின்றோம். இருந்தாலும் கூட மக்கள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் இன்று இந்த நோய்கள் இன்று மிகவும் பரவி கொண்டு போகின்றன. இருந்தாலும் கூட இன்று நமது அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாகாணத்திலும் உள்ள வைத்தியசாலையை தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கின்றது. இன்று உண்மையிலே இன்று சொல்லப்போனால் நாங்கள் எமது பௌதிய வளத்திலே நாங்கள் இந்த வைத்தியசாலைகளை நாங்கள் தரம் உயர்த்தாலும் கூட எமது ஆள்பணிகள் எங்களுக்கு குறைய இருக்கின்றது. உண்மையிலே இன்றைக்கு இலங்கை நாட்டிலே சுகாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 5000 டாக்டர்கள் இன்று தேவை இருக்கின்றன. அதே போன்று கிட்டத்தட்ட 8000 நர்சஸ்மார் எங்களுக்கு தேவை இருக்கின்றன. இன்று கன்சல்டன்ட்மார் தேவை இருக்கின்றன. ஆனால் உண்மையிலே எங்களுக்கு இலங்கையிலே 2000 கன்சல்டன்ட்மார் தான் எங்களுக்கு இருக்கின்றார்கள். யாராவது முக்கியமான அமைச்சு சென்று நீங்கள் இப்போ தமிழர் எங்கட சுவாமிநாதனை அனுப்புவதாக சொல்லப்பட்டிருந்தது, அதைவிட ஒரு முக்கியமான அமைச்சராக அல்லது ஒரு பிரதமர் அனுப்பிய ஒரு ஆளை அல்லது ஜனாதிபதி அனுப்புகிற ஒரு அமைச்சராக யாராவது ஒரு முக்கியமான அமைச்சரை அனுப்பி அவர்களுடைய அவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் அவர்களிடமும் ஜனாதிபதியிடமும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். இந்த விடயத்திலே நீங்கள் வெறும் பேச்சளவிலே நாங்கள் கருத்துக்கள், அதாவது பதில் சொல்வது என்பதை விட நேரடியாக அவர்களிடம் சென்று இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வினயமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் உங்களால் முடியும், அந்த வகையிலே அதை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த உண்ணா நோன்பு தொடர்ச்சியாக 4வது நாளை தாண்டப்போகிறது. இன்னும் பல இடங்களிலே உண்ணா நோன்பு தொடங்கி இருக்கிறார்கள், சிறையிலே தொடங்கி இருக்கிறார்கள்.
மாணவர் பேரவை இன்றைக்கு கிளிநொச்சியிலே செய்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பரவலாக இந்த உண்ணாநோன்பு அவர்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரே இடத்திலே வந்து அந்த உண்ணாவிரதத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் செய்வது என்பது ஒரு 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 விழிப்புணர்வை அல்லது ஒரு ஒரு உணர்வு பூர்வமான செயல்பாடாக இருக்காது. நீங்கள் அப்படி இருப்பதாக இருந்தால் நீங்கள் அந்த வவுனியாவிலே வந்து அவர்களோடு இணைந்து நீங்கள் இந்த அடையாள உண்ணாவிரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அமைச்சர் அவர்கள் இதிலே முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். யாரையாவது ஒரு உத்தரவாதத்தோடு நீங்கள் சொன்னது போல காணாமல் போனவர்கள் நாங்கள் இருக்கின்றவர்கள், அதாவது எத்தனை பேர் சிறையில் இருக்கிறார்கள் அந்த விவரங்கள் ஒரு படத்தை ஒரு அம்மையார் வைத்திருக்கிறார். ஜனாதிபதியோடு பள்ளி பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதிலே அந்த குழந்தை இருக்கிறது. ஆனால் அந்த எத்தனையாம் ஆண்டு என்று தெரியவில்லை, எந்த பாடசாலை என்று தெரியவில்லை. எங்களுடைய புதிய ஜனாதிபதியோடு அவர் சுகாதார அமைச்சராக இருக்கின்ற போது அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அவை இப்படியான விடயங்கள் இருக்கிறது. அதுகளை அவர்கள் உதாரணப்படுத்தி கொண்டு அது உண்மையாக தன்னுடைய குழந்தை பெண் பிள்ளை இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு முழு பொறுப்பும் அரசாங்கம் சொல்லியாக வேண்டும். கடந்த அரசாங்கத்திலே தான் இந்த 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 அட்டூழியங்கள் நடைபெற்றது. கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட விடுதலை புலிகளோடு இருந்தவர்கள் வர வேண்டும் என்று பெரிய அளவிலே செய்தி சொல்லி அவர்கள் சரணடைந்து கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்று இல்லை என்பது அந்த போன அரசாங்கமும் பதில் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கத்தின் கடமையும் இதில் இருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். சபாநாயகரிடமும் இதை நான் ஒரு வினயமாக கேட்கின்றேன். எங்களுடைய அந்த வயசான அம்மாமார் அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு இந்த உயர் சபையிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கின்ற போதுதான் அவர்கள் ஒரு வறுமை கோட்டுக்குள் ஒரு நேர சாப்பாட்டோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை செலுத்தி வந்தவர்கள். ஆகவே சபாநாயகர் அவர்களே, நீங்களும் இதிலே அக்கறையோடு நீங்களும் ஒரு மனிதாயமான உள்ளங்கொண்டவர் என்ற ரீதியிலே இதிலே நீங்களும் நடவடிக்கை எடுத்து அவருடைய உண்ணா நோன்பை ஒரு உத்தரவாதத்தோடு நிறுத்துவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஒரு பாரிய அளவிலே இந்த உண்ணாவிரத போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.